உங்களுக்கு எது புரிதோ இல்லையோ, இந்த கிருபையின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சில விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்பிரிட்டாவே மாறிடும். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். இதுதான் கிருபையின் வெளிப்பாட்டை பெற்றதின் அடையாளம். எனக்கு கிருபை தெரியும், அவங்களாம் கிருபை அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் கிருபையே கிடையாது, கிறுக்கு. கிருபையில வளர்றீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஒரு அடையாளமே உங்களுக்குள்ள தாழ்மை வளரும். நம்ம கிறிஸ்தவத்துல தாழ்மையை வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் துட்டே இல்லாம பாவம் போல மண்டைக்கு எண்ணெய் இல்லாம உட்காந்துப்பாரு. பாருங்க, சகோதரர் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறான் சார், அவர் ஏழ்மையா இருக்காரு. அங்க ஒருத்தர் நல்ல தலைகளெல்லாம் சீவி கோட்டு போட்டு பாருங்க, என்ன ஒரு பெருமை சார், அவர் அருமையா இருக்காரு. அருமையா இருக்கிறவரை பெருமையா இருக்கிறவன்ட்டும், ஏழ்மையா இருக்கிறவங்கள தாழ்மையா இருக்கிறவன்ட்டும் 2000 வர கிறிஸ்தவம் குழப்பிக்கிட்டே இருக்கு. பெற்றால் தான் கொடுக்க முடியும். கிருபை உங்களுக்கு கொடுக்கிறது, கொடுக்கும்படியாக கொடுக்கிறது. மதம் மனிதனிடம் ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கும், ஆனால் கிருபை உங்களை கொடு என்று சொல்லுகிறதில்லை, உங்களுக்கு ஒன்றை அது கொடுக்கிறது. You are not achiever, you are a receiver. பாருங்க, அச்சீவருக்கும் ரிசீவருக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசு இறங்கி எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு பாத்தீங்களா, அவர் அச்சீவர். அவர் செஞ்சு முடிச்சதெல்லாம் நான் பெற்றுக்கொள்றேன். I am a receiver, you are a receiver. இந்த கிருபையை நீங்க கற்றுக்கொண்டு அதன் மூலமா அந்த ஜீவனில நீங்கள் வளர வளர ஒரு ராஜாவை போல எல்லாத்தையும் ஆள்றவங்களா மாறிடுவீங்களா. பாவத்தின் வாயிலாக மரணத்தின் சக்தி உள்ள போயிடுச்சு, இப்போ நீதியின் வாயிலாக ஜீவ சக்தி உள்ள போகுது. நீதியை பெற பெற இதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா மரணத்துக்கே டிமிக்கி கொடுத்துருவீங்க. தட் இஸ் இம்மார்டாலிட்டி. ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் மூலமா பாவம், அதன் மூலமா என்ன வந்துடுச்சு? மரணம். இப்போ இன்னொரு நபர் வரார், இயேசு கிறிஸ்து. இவர் மூலமா என்ன நடக்குது? ஜீவன் வருது. உங்க செயலால் நீங்கள் பாவியாக இல்லை, ஆதாமின் செயலால் பாவியா மாறிட்டீங்க. அதுபோல உங்களுடைய கிரியை இல்லாமலேயே நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் சுவிசேஷம். சொல்றாங்க பாருங்க, செல்ஃப் மேட் மில்லினியர்ஸ் அப்படிங்கிறாங்க. No, 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 no. I'm not self-made millionaire. I'm a God-made millionaire. You are a God-made millionaire. தாவீது சொல்லல I'm a self-made millionaire அப்படி சொல்லல. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. எல்லா புகழும் ஒருவனுக்கே. சிலருக்கு சின்னதா வந்துடக்கூடாது. எல்லாம் நம்மளை பத்தி தெரியும்ல, அட்டி விழும் பாருங்க, ஒண்ணும் இல்ல பாஸ். அப்பவும் 2 பேர் பேசிட்டு இருப்பான். அடிச்ச கைப்புள்ளைக்கே இப்படி சட்டை கிழிஞ்சிருக்கணும், அடி வாங்கணும். டேய், இன்னுமா அந்த ஊர் நம்மள நம்புது? என் சுயம் சார்ந்த முயற்சிக்கு உட்படுவதற்கு பெயர் தான் நியாயப்பிரமாணம். கிருபைன்னா என்ன? அவரை நான் சார்ந்துக்க போறேன். நியாயப்பிரமாணம் கடவுளின் உள்ளத்தை காட்டவில்லை, மனிதர்களின் இருதயத்தை எது காட்டுகிறது? கடவுளின் உள்ளத்தை எது காட்டுதுன்னா தேவகுமாரனாகிய இயேசு தேவனின் உள்ளங்களை காட்டுகிற கண்ணாடியாக அவர் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நேசிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு நேசிக்கிறார். ஆமென். சில வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப பழகி போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பழகி போயிடுச்சதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஒரு ஆர்டினரி வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு, சராசரியான ஒரு வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள். எல்லாம் சொல்லுவாங்க, இயேசு நேசிக்கிறார். ஆமென். இயேசு வாழ்வு கொடுக்கிறார். ஆமென். இயேசு என்னை விடுவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே. ஆமென். உங்களுக்கு எது புரிதோ இல்லையோ, நான் சொல்றேன், இந்த கிருபையின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கிருபையின் ஆவி அப்படிங்கிறது பாருங்க, நீங்கள் சில விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்பிரிட்டாவே மாறிடும். இப்போ பாருங்களேன், விசுவாசத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிற நீங்கள் அதை கேட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன ஆவினால நிரப்பப்பட்டுருவீங்க? த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். அன்னைக்கு கூட ஜூம் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மீட்டிங் என்ன பண்ணுறோம், மாதத்தில் 2 முறை நடத்துகிறோம். பெய்டு மீட்டிங்ஸ், விலை கொடுத்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள்.
விலையில்லாத ஒன்னே ஒன்று ரட்சிப்பு மட்டும்தான். ஆமென். இட்ஸ் ஃப்ரீ. ஃப்ரீனா நம்ம விலை கொடுக்க வேண்டியதில்லை, ஆனால் அவர் விலை கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு தான் ஃப்ரீ, ஆனால் அது ஃப்ரீயாக வரல. உங்கள் பைபிளை கொண்டு வந்து ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்காருன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு, ஆனால் அவர் காசு கொடுத்தா வாங்கினாரு. சில சொல்லுவாங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க பிரதர் பைபிளில். பைபிள் ஃப்ரீயாலாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாவே கிடையாது. கிறிஸ்தவத்தில் பிரியாவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இலவசம். இன்னொன்று, யாராலையும் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய செல்வந்தனும் தன் ஒட்டுமொத்த செல்வத்தை கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாது, அதனால் இலவசம். ஆமென். அது விலையேறப்பட்டது, விலை இல்லாதது, யாராலையும் செலுத்தவே முடியாது. அதனால் தேவனே நானே ஃபுல்லாக பே பண்ணிட்டேன்ட்டார். ஆமென். ஃபுல்லி பெய்டு. ஆமென். ஃபுல்லி பெய்டு. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர் சொல்கிறாரு ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்ட்டார். அப்படின்னா எப்படி சாப்பிடுவீங்க? அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஃபுல்லி பெய்டு, எல்லா வேலையும் கொடுத்துட்டார் எனக்காக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம். அந்த ஜூம் மீட்டிங்கில் விலை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கற்றுக்குறாங்க. அப்போது அதில் இருந்து இந்த தலைப்பு தான் பேசினேன், த ஃபெய்த் ஆஃப் ஸ்பிரிட், விசுவாச ஆவி அப்படின்னு பேசினேன். இப்போ நீங்கள் இந்த கிருபையை பற்றியெல்லாம் கேட்டுகிட்டே வரும்பொழுது, கிருபைங்கிறது ஒரு போதனையாக, ஒரு அறிவு சார்ந்த காரியமாக நீங்கள் புரிஞ்சுட்டு போயிடாமல், இட்ஸ் அ ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்கள், கிருபையின் ஆவி. ஆமென். நீங்கள் அறிவை பெற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. நீங்கள்லாம் நாங்கள்லாம் இது. இப்போ இந்த கிறிஸ்தவத்தில் ஒவ்வொரு வெளிப்பாடும் வரும்போது என்ன நடக்குது? இந்த வெளிப்பாடு ஒரு கிடைச்ச உடனே இன்னொருத்தரை பார்த்து அப்படின்றார். இதுக்கு பேர் வெளிப்பாடா? வெளிப்பாடே கிடையாது. நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், நீங்களாம் எங்கேயாவது போங்க. இப்படி 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 யோசித்துட்டாலே அது வந்து பைபிளே கிடையாது. அது ஆண்டவர்கிட்ட வர்ற ஒரு தன்மையே கிடையாது. உங்களில் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள், அதுதான் வேதாகமத்தின் சிந்தனை. ஆமென். ஒருத்தரை விட ஒருத்தர் நீங்கள் எப்படி நினைங்க? எப்படி நினைங்க? மேன்மையாக எண்ணுங்கள். அப்படி எண்ணும். அப்படி என்றது தான் கிறிஸ்துவினுடைய சிந்தனையாக இருக்கிறது. பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், ஒரு ஹை தாட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு. த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். இதனுடைய தொடர்ச்சி நிறைய நான் பேசிகிட்டே வர போகிறேன், ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 2:1 வாசிக்கிறேன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களா இருந்து. ஏகன்னா என்ன? பரந்த மனசு, உயர்ந்த எண்ணம், அதுதான் ஏக. புரியுதா? பழைய தமிழ் வார்த்தை போட்டிருந்தாங்களா, நமக்கு வந்து அது என்னமோங்கிற மாதிரி ஆயிடுது. சுத்தி ஒரு லார்ஜ் ஹார்ட்டோட என்ன பண்ணு, திங்க் பண்ணு. ஒரு லார்ஜ் ஹார்ட்டோட யோசிக்க ஆரம்பி. ஏக சிந்தை. ஓகே, கவனிங்க. இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதிலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். என்ன வார்த்தை வருது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப மேன்மையானவங்க. யாராவது இருந்தா சொல்லுங்க, நீங்க ரொம்ப மேன்மையானவங்க. சாரி, இது வரைக்கும் உங்க அருமை எனக்கு தெரியல, கூடவே இருந்ததுனால உங்களை சீப்பா நினைச்சிட்டேன். என் பக்கத்தில் உட்கார்ந்தனால என்ன மாதிரியே உங்களை யோசித்துட்டேன். ஆனா உண்மையிலே நீங்க யாரு? மேன்மையானவர்கள். சொல்லுங்க, மேன்மையானவர்கள். பைபிள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு
ஹை தாட்டை வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்க பாருங்க. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன, இதுதான் கிருபையின் வெளிப்பாற்றை பெற்றதின் அடையாளம். எனக்கு கிருபை தெரியும், அவங்களாம் கிருபை அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் கிருபையே கிடையாது, கிறுக்கு. கிறுக்கெல்லாம் கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, லூஸ் பிடிச்சிருச்சு. எங்களுக்கெல்லாம் புது உடன்படிக்கை தெரியும் அப்படின்னீங்கன்னா பெசாட்டி நீங்கள் நியாயப்பிரமாணத்திலே பெசாட்டி இருந்திருக்கலாம் நீங்கள். ஆமாம், உங்களை பெருமைக்குள்ளாக்குச்சுன்னா அதுக்கு பேர் கிருபையே கிடையாது. உண்மையிலே நீங்கள் கிருபையை பெற்றீங்க, இல்லை கிருபையின் சத்தியத்தை கேட்குறீங்க, கிருபையில் வளர்றீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஒரு அடையாளமே உங்களுக்குள்ள தாழ்மை வளரும். ஆமென். ஏன் தெரியுமா? கிருபையில் நீங்கள் மேன்மை பாராட்டுறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது, அவர் மட்டும்தான் அப்படின்றீங்க. அதான் கிரேஸ். ஆமென். ஆல் கிரேஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆல் கிரேஸ். ஆமென். பாருங்களேன், கிருபையை நீங்கள் கேட்குறீங்க, இல்லை கிருபையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, கிருபையின் உபதேசத்தெல்லாம் வளர்கிறோம், நாங்கள் கிருபையை தான் கேட்குறோம், கிருபை 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 அப்படின்றதுனாலாம் இல்லை. உண்மையிலேயே கிருபை உங்களுக்குள்ளே வருது, நீங்கள் கிருபையை விளங்கிட்டே வர்றீங்க, கிருபையின் ஆவியில் தான் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் என்ன ஆரம்பிப்பீர்கள். மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. சிம்பிள். மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? மதிப்பு கொடுப்பீங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் வேல்யூ உள்ள ஒரு ஆளாக பார்ப்பீங்க. இவனா இவளா அப்படி பார்க்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்கள் மதிப்பை ஒருவர் உங்களுக்கு மீட்டு தந்து விட்டார். தட் இஸ் கிரேஸ். ஆமென். ஒரு நாள் என்னையே எனக்கு பிடிக்காம இருந்துச்சு, ஆனால் இயேசு வந்து சொல்லிட்டாரு, ஒன்னைத்தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. ஆமென். அதுக்கப்புறம் என்ன பிடிச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் இந்த பரிமாற்றம் தான். எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அனுபவிக்கிறீங்களா? கிருபையின் ஆவியா இல்லை வேற ஏதா? அப்போது இது உள்ள வேலை. ஒரு 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 சத்தியம் வந்துடுச்சுனாலே, ஒரு ட்ரூத் வருதுனாலே, அந்த ட்ரூத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷன் வச்சு சொல்லலாம் அது எந்த மாதிரியான ட்ரூத்துன்ட்டு. அதனால தான் வந்து கனியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், கனிகளால் நீங்கள் அறியீர்கள் அப்படிங்கிறாரு. இந்த ஃப்ரூட் வந்து மரம் என்ன மரம்னு என்ன பண்ணுது சொல்லுது. அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சபைக்கு போகிறீங்க, ஒரு சத்தியத்தை கேட்குறீங்கன்னா அதனுடைய ஃப்ரூட் உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த கனி உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது தாழ்மை. எல்லாம் சொல்லுங்கள், தாழ்மை. தாழ்மைங்கிறது என்ன? உங்களை மட்டமாக நினைக்கிறதா? நம்ம கிறிஸ்தவத்தில் தாழ்மையை வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. தாழ்மைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நீ ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நினை, நீ எதுக்குமே உதவ மாட்ட, நீ சரியே கிடையாது. இதுக்கு பேர் தான் தாழ்மைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பேர் தாழ்வு மனப்பான்மை. எல்லாம் சொல்லுங்க, தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. சிலர் காசே இல்லாமல் இருக்கிறாரு பாருங்க, என்ன தாழ்மை சார், அதுக்கு பேர் ஏழ்மை. ஐயோ, இவங்களுக்கு விளக்கம் சொல்லியே. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து துட்டே இல்லாமல் பாவம் போல மண்டைக்கு எண்ணெய் இல்லாமல் உட்காந்துருப்பாரு. பாருங்க சகோதரர் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார். சார் அவர் ஏழ்மையாக இருக்காரு. ஏழ்மையாக இருக்கிறவரை பிடிச்சி நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? பாருங்க என்ன ஒரு தாழ்மை. அங்கே ஒருத்தர் நல்ல தலைகளெல்லாம் சீவி கோட்டு போட்டு பாருங்க என்ன ஒரு பெருமை. சார் அவர் அருமையாக இருக்காரு. அருமையாக இருக்கிறவரை பெருமையாக இருக்கிறவன்ட்டும், ஏழ்மையாக இருக்கிறவங்களை தாழ்மையாக இருக்கிறவன்ட்டும் 2000 வர கிறிஸ்தவம் குழப்பிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் பாருங்க கிருபையா இந்த எண்ணத்திலிருந்தெல்லாம் நம்மளை விடுதலையாக்கி எவ்வளோ அறியாமையில் மக்கள் வாழ்கிறாங்க பாருங்களேன். அதுவும் பாருங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துக்கிட்டு இந்த எண்ணம் வந்துடுது. வெளியில் உள்ளவங்க இதையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சபை போதனைன்னு வந்து சிக்கிக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் பேர். ஆமாம், அவங்களுக்கு தான் இப்படி ஒரு பிற்போக்கு சிந்தனைகள்லாம் என்ன பண்ணிடுது, வந்துடுது. அதனால தான் பாருங்கள் ரொம்ப இந்த சர்ச்சுக்கு போய் கூட்டங்கெல்லாம் போனவங்கள சிலருக்கு பிடிக்கவே மாட்டேங்க அவங்கள பார்த்தாலே. ஏன்னா இவங்க நடந்துக்கிறதும் பேசுகிறதும் எப்படி இருக்குது, அதுக்கு ஒரு அறிகுறியே இல்லையப்பா. இப்போ கடவுளை தான் பார்க்க போறியா இல்லை கள்ள மிட்டாய் சாப்பிட போறியா
ஒரு ரிஃப்ளெக்ஷனே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குப்பா. கொஞ்சம் கூட கிருபை உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியலையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்போ ஒரு காரியத்தின் ஒரு ஒரு மேன்மையான காரியம் உங்களுக்குள்ள விளங்குதுன்னு சொன்னால், அந்த மேன்மையான காரியத்திற்கு சில வெளிப்பாடுகள் இருக்கிறது. அது என்னன்னா, நீங்கள் மற்றவங்களை மேன்மையாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஏன் கிருபையை குறித்த போதனையை கேட்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களை மேன்மையாக நினைப்பீங்கன்னா, உங்கள் மேன்மையே ஒருத்தர் உங்களுக்கு காட்டுறார். ஆமென். நான் எவ்வளவு மேலாக இருக்கிறேன். யார் பொதுவாக மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க தெரியுமா? தங்கள் மதிப்பை உணர்ந்தவர்கள் தான் பிறருக்கு மதிப்பை கொடுக்கிறார்கள். ஆமென். தங்கள் மதிப்பே தங்களுக்கு தெரியாதவர்கள் இன்னொருத்தருக்கு மரியாதையை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சிம்பிளாக சொல்லட்டுமா உங்களுக்கு? எதையாவது ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் நீங்கள் வழங்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொண்டால் தான் வழங்க முடியும், பெற்றால் தான் கொடுக்க முடியும். கிருபை உங்களுக்கு கொடுக்கிறது, கொடுக்கும்படியாக கொடுக்கிறது. ஆமென். கிருபைனால என்ன தெரியுமா? இட் கிவ்ஸ் சம்திங். The Lord demands, but grace gives. கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்குமான வித்தியாசங்கள் என்ன? மதத்துக்கும் தேவனுடைய அன்பின் செய்திக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? மதம் மனிதனிடம் ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கும், எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். எதையாவது ஒன்றை கொண்டு வா, ஏதாவது ஒன்றை கொடு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் மதம். ஆனால் கிருபை உங்களை கொடு என்று சொல்லுகிறதில்லை, உங்களுக்கு ஒன்றை அது கொடுக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். Who is the grace people? They are receiver. They are receiver. Roman 5:17 says, ரோமர் 5:17 சொல்லுகிறது, ரோமர் 5:17, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். உங்களுக்கு பேர் என்ன? எதுக்கு உங்களுக்கு எல்லாம் பெற்றோர்னு பேரு? நீங்க ஒன்றை என்ன பண்ணிருக்கீங்க? பெற்றிருக்கீங்க. அவர் தந்தோர், நீங்கள் பெற்றோர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தந்தோர், நீங்க யாரு? பெற்றோர். அப்போ நீங்கள் யார்? பெறுகிறவர்கள். கிருபையின் வழியிலே வாழ்கிற வளர்கிற அப்படிங்கிற நீங்க யாருன்னா, யூ ஆர் a receiver. எல்லாம் சொல்லுங்க, I am a receiver. You are not achiever, you are a receiver. பாருங்க, அச்சீவருக்கும் ரிசீவருக்கும் வித்தியாசம் இருக்கு. அச்சீவர் யாரு? அவர் போய் என்ன பண்றாரு? அடைகிறார். அவர் தான் யாரு? அச்சீவர். பட் யூ ஆர் நாட் அச்சீவர், யூ ஆர் a receiver. எப்படி? இயேசு இறங்கி எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு பார்த்தீங்களா? அவர் அச்சீவர். அவர் செஞ்சு முடிச்சதெல்லாம் நான் பெற்றுக்கொள்றேன். I am a receiver, you are a receiver. Glory to God. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, I am not a achiever, I am a receiver. நீங்க ரிசீவ் பண்றதுனால நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க, அது வேற. Is another dimension of grace. But basically நீங்க யாரு? I am a receiver. எல்லாம் சொல்லுங்க, I am a receiver. அப்ப எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு இந்த இடத்துல பேசுறது புரியுது? இந்த ரிசீவர்னா என்னன்னு புரியுதா? புரிஞ்சவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் புரிஞ்சு இருக்கு? யாருக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு? சிலருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு பிரதருங்க. போச்சா? புரிஞ்சு இருக்கா? கிருபையின் பரிபூரணத்தையும். கிருபைங்கிறது சாதாரணமானது கிடையாது. இட்ஸ் abundance. எல்லாம் சொல்லுங்க, abundance. கிருபைங்கிறது ஏதோ காலையில் பிதுக்கிற பேஸ்ட் மாதிரி கிடையாது. அது நயாகரா வீழ்ச்சி மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. அது பெரும் வெள்ளம். எல்லாம் சொல்லுங்க, பெரும் வெள்ளம். கேட்கலன்னா 1ஆம் தேதி மெசேஜ் கேளுங்க.
1ஆம் தேதி மெசேஜில் பேசுகிறோம். கிருபையின் பெரும் வெள்ளம். கிருபைங்கிறது பெரிய வெள்ளங்க அது. ஆமாம், நோவா காலத்தில் வந்த வெள்ளம் அழிவின் வெள்ளமாக இருந்தது. ஆனால் தேவன் தன் குமாரனை அனுப்பி உங்களை வாழ வைக்கும் கிருபையின் வெள்ளத்தை அனுப்பிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வேணா பாருங்க, இந்த வெள்ளத்தில் உலகமே மூழ்கும். இது ஜீவனுக்கான வெள்ளம். அந்த வெள்ளம் வந்ததுனால எல்லாரும் காலி. இந்த வெள்ளம் வர்றதுனால காலியாக மாட்டாங்க, எல்லாரும் ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். இட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் கண்டம்னேஷன். ஆனா இது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அல்ல, இது ஜீவனை கொடுக்கும் ஊழியம். ஆமென். அந்த வெள்ளம் அழிவுக்கான வெள்ளம், இந்த வெள்ளம் ஆக்கத்திற்கான வெள்ளமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் பரிபூரணம். ஆங்கிலத்தில் எப்படி வருது? abundance of grace. எல்லாம் சொல்லுங்க, abundance of grace. ஆமென். அடுத்தது இது எல்லாத்தையுமே விளக்க போகிறேன். இந்த இன்னைக்கு சண்டே மட்டும் நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வாங்க, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஃப்ளோவாக சில மேட்ரு சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமை இதை ஸ்டடியாக என்ன பண்ண போகிறோம், நிறையா பார்க்க போகிறோம். கிருபையை குறித்த ஒரு நல்ல வேத பாடத்துங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுருவோம், சரியா? அவ்வளோ தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா இது சாதாரணமான காரியம் இல்லை. இந்த கிருபையின் வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வாழ்வீங்க? அந்த வசனத்தில் இருக்குது பாருங்க, பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. கிருபையை கேட்க கேட்க எதை அடைகிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை அடைந்து. இதுவும் பெற்றுக்கொள்றது தான். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவனை அடைகிறேன். அடைந்து என்ன போட்டிருக்குது? ஆளுவார்கள் என்பது அதிக. அப்படின்னா என்ன? யூ வில் ரெயின். இந்த கிருபையையும் அதன் பரிபூர்ணத்தையும் தேவனுடைய நீதியையும் நீங்க புரிந்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த பெறுகிறவர்கள் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது வந்து the present continuous word. இது வந்து ஒரு டைம்ல நடக்கிற ஒரு மேட்டர் கிடையாது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். அப்ப பெறுகிறவர்களுக்கு என்ன நடக்கும்? ஜீவனை அவர்கள் பெற்று ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆம்பிளிஃபைட்ல எப்படி வருது பாருங்க, receive the abundance of grace and the free gift of righteousness, reign in life through the one Jesus Christ. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எப்படி வருதுன்னா, you will reign in this life like king அப்படின்னு இருக்கு. அதாவது ஆளுவீர்கள்னாலே யார் ஆளுவா? அதிலே வந்துருது. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த கிருபையை நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த நீதியை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் மூலமாக அந்த ஜீவனில் நீங்கள் வளர வளர எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிருவீங்கன்னா, யூ வில் ரெயின் லைக் கிங். ஒரு ராஜாவை போல எல்லாத்தையும் ஆள்றவங்களாம் மாறிடுவீங்களாம். இந்த போதனையினுடைய லக்கு அல்லது இந்த போதனை உங்களை எங்க கூட்டிட்டு போகுதுன்னா, ஆளுகிற ஒரு வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போயிடும். ஆமென். ஆள்ற வாழ்க்கை அல்ல, ஆள்ற வாழ்க்கை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ராஜாவை போல நான் ஆளுவேன். ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, யூ வில் ரெயின். எல்லாம் சொல்லுங்க, யூ வில் ரெயின் இன் திஸ் லைஃப் லைக் கிங். சொல்லுங்க, யூ வில் ரெயின் in this life like king. Amen. You will reign ங்கிறதானே Genesis 1:26. ஆள முடியாத என்ன பண்ணாரு? என்னங்க படைச்சார். ஆனா ஜீவனை இவன் இழந்து போனதால், இவனுக்குள் மரணம் வந்ததால் ஆள வேண்டியவன் ஆளப்பட்டான். ஆனா அவன் ஆள வந்தான். அவன் யாரு? மனுஷன் யாரு? ஆள வந்தான். ஆமாங்க. ஆனா
அவனுக்குள்ள மரணம் வந்ததுனால இப்போ அவனை எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? ஆண்டு கொண்டது. பாவம், சாபம், தரித்திரம், நோய். இப்ப இதனால மனுஷன் என்ன பண்ணப்படுறான்? ஆளப்படுறான். ஒரு அடிமை வாழ்க்கை போல அவன் மாறிட்டான். அப்ப வாட் இஸ் a solution? what is a remedy? அப்படின்னா இவனுக்குள்ள இந்த மரணத்தின் சக்தி போனதுனால, பாவத்தின் வாயிலாக மரணத்தின் சக்தி உள்ள போயிடுச்சு. இப்போ நீதியின் வாயிலாக ஜீவசக்தி உள்ள போகுது. அரங்சான் தெரியலையே. பாவத்தின் விளைவாக மரணம் என்கிற சக்தி உள்ள போயிடுச்சு மனுஷனுக்குள்ள. இப்போ நீதியின் வாயிலாக, நீதி என்ன? இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் வாயிலாக இப்ப மனுஷனுக்குள்ள என்ன போகுது? ஜீவனின் சக்தி. அதனாலதான் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை. ஹலோ, ஸ்கிரிப்சருங்க. நீதியின் பாதையில் என்ன இருக்கு? ஜீவன் உண்டு, அதுல என்ன கிடையாது? மரணம் இல்லை. மரணம் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா? மரணம் இல்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கு. எந்த அளவு, எதுக்கு மரணம் இல்லை? சும்மா மரணம் இல்லை அப்படி கிடையாது. நீங்க நீதியை பெற பெற, கிருபையை பெற பெற இதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா மரணத்துக்கே டிமிக்கி கொடுத்துருவீங்கிறார். தட் இஸ் இம்மார்டாலிட்டி. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? தட் இஸ் இம்மார்டாலிட்டி. இந்த கிருபையை பெறுகிறவர்கள், நீதியை பெறுகிறவர்கள் பெற்றுக்கிட்டே வர்றீங்க. பெற 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 முதல்ல நம்பிக்கை கிடைக்கி, சுகம் கிடைக்கி, விடுதலை, வெற்றி, இப்படி ஒன்னொன்னா பெருகிட்டே வருது. அதுக்கப்புறம் பார்த்தா கூஜா மாதிரி இருந்தீங்க, ராஜா மாதிரி ஆயிடுறீங்க. ஆள ஆரம்பிக்கீங்க, வாழ்க்கையே ரெயின் பண்றீங்க. கிறிஸ்து என்கிற அந்த அவருடைய ஜீவன் உள்ள போய் 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 இம்பார்ட் ஆயிட்டே இருக்குது. த லைஃப் இம்பார்ட்டேஷன் உங்களுக்குள்ள நடக்க 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 திடீர்னு பார்த்தா கிறிஸ்து மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடுறீங்க, இயேசு மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ உங்களுக்கு புரியுதுன்னா இந்த போதனையினுடைய கோல் அல்லது இந்த போதனை உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்திட முடியும் அப்படின்னா இதுதான். அந்த ஸ்கிரிப்சர் ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க 12:28. நீதியின் பாதையில், நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் என்ன உண்டு? அந்த பாதையில் மரணம் இல்லை. 2 வார்த்தை போட்டாங்க. பட் இம்மார்டாலிட்டி, எட்டர்னல் லைஃப். மண்டையை போட்டு எதுக்கு பிச்சுக்கணும்? எது வேணுமோ வச்சுக்கோ அப்படின்னு போட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, இம்மார்டாலிட்டி, லைஃப், ரெண்டுமே இருக்கு. எட்டர்னல் லைஃப்னா செத்ததுக்கு அப்புறம் கிடைக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லைங்க, அவருடைய ஜீவனுக்கு பேர் தான் எட்டர்னல் லைஃப். கெட்டிங் காட்ஸ் லைஃப், ரிசீவிங் காட்ஸ் லைஃப், தட் இஸ் எட்டர்னல் லைஃப். தேவனுக்கு சாவு உண்டாங்க? கிடையாது. அப்ப தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா என்ன வந்துடுச்சு? நித்திய ஜீவன் வந்துடுச்சு. தேவனுடைய ஜீவன் தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நம்ம ஆட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிறது நித்திய ஜீவன்கிறாரு. முடியவே கூடாதுன்னு கிடைக்கிறதா நித்திய ஜீவன். இது வந்து ஒரு ஜோம் ஒன்று பேருவோம் பிரதங்கிற சர்ச்சை கிடையாது. இது நல்ல லிசன் பண்ணிட்டே வரணும், கவனிக்கணும் என்ன பேசுறாங்க. அதாங்க பெரிய விஷயம். ஆமா, அப்ப கவனிங்க. ரோமன் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒருவன் தான் சப்ஜெக்ட். யார் மூலமா மரணம் வந்துச்சு? ஆதாம் என்கிற ஒருவன் மூலமா என்ன வந்துடுச்சான்? மரணம் வந்துச்சான். நான் சொல்லட்டுமா? டெத் இஸ் நாட் காட்ஸ் ஐடியா, லைஃப் இஸ் காட்ஸ் ஐடியா. மரணம் கடவுளுடைய திட்டம் அல்ல, ஜீவன் தான் கடவுளுடைய திட்டமா இருக்குது. ஆமென். அதனாலதான் உபாகமத்தில் சொல்றார், சூஸ் லைஃப்.
அப்படிங்கிறார். ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் அப்படிங்கிறார். எது கடவுளுடைய சித்தம்? நான் சாவறதா வாழ்றதா, ஆசீர்வாதமா சாவமா? குழப்பமே வேண்டாம், கடவுளே சொல்லிட்டாரு. இது எப்படி தெரியுமா? சூஸ் த ரைட் ஆன்சர்னு வரும் கொஸ்டின். அதை கூட டிக் பண்ண முடியாம முடிச்சிட்டு இருப்பாங்க சில பேர். பார்த்தீங்களா நீங்க? ரொம்ப ஈஸியாக என்னன்னா 2 பதில் கொடுத்துருப்பாங்க. அது ஈஸி. ரொம்ப பேர் என்ன பண்ணிடுவாங்க, அதில் போய் ஒரு மார்க் நல்லா வந்துடும், முடிச்சுட்டு இருப்பாங்க. சில நேரம் ஸ்கூல் பேரை காப்பாற்றுமேனு வாத்தியார் அதை அப்படின்னு சொல்லிட்டு போவார். நாங்களாம் அந்த மாதிரி ஸ்கூலில் படித்து வந்திருக்கோம். கிருபையின் பள்ளியில் படிச்சிருக்கிறோம் நாங்களாம். நீங்களாம் இதில் படிச்சிங்கன்னு தெரில. ஐயோ பாவம், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. அப்படி தான் பாஸ் ஆகி 8ஆம் கிளாஸ், அப்பவும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் வந்திருக்கு பாருங்களேன். ஏன்னா திருநெல்வேலிக்கு வந்ததுக்கப்புறம் கிருபையின் பள்ளி இல்லை, கத்திட்டலில் வந்து செல்லுபடி ஆகலை. 9th போட்டாங்க, போயிடுச்சு. 9th போயிடுச்சு பாருங்க. ஆமாம். அதுக்கப்புறம் கடவுள் பாம்பே கூட்டு போய் அவர் ஒரு கிருபையின் பள்ளி வச்சு நம்மளை இவ்வளோ தூரம் உருவாக்கி கொண்டு வந்துருக்கிறார். தம்பி இந்த இதெல்லாம் வேண்டாம், நான் உனக்கு சொல்லித்தரேன்னு கூட்டு போய் இப்போ நானும் கிருபையின் பள்ளியில் படித்து தான் வந்துட்டு இருக்கேன். அதனால தான் கிருபை பிரசங்கியார் என்று அழைக்கப்படுகிறோம். அவனுக்கு தெரியல, இவருக்கு பிரசங்கியார் ஆனதே கிருபை தான். அதனால தான் இவர் எதை பேசிகிட்டு இருக்காரு, கிருபையே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? சூஸ் லைஃப். எதை மார்க் பண்ணணும் குழம்பவே வேண்டாம் கடவுளை பொறுத்தளவுக்கும். சில சொல்கிறாங்க தேவ சித்தத்தை புரிஞ்சிக்கவே முடியல, அப்படி தான் மண்டே பிக்கிறாங்க. ஏற்கனவே தான் அங்கே பிஞ்சிடுச்சுல நிறைய, நீங்கள் ஏன் பிக்கிங்க? இருக்கிறதையும் பண்ணாதீங்க. அதெல்லாம் குழப்பமே கிடையாது. கடவுளுடைய சித்தம் தெளிவாக இருக்குது. அவர் சொல்கிறாரு 2 இருக்குது. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு. சூஸ் லைஃப். யூ ஷால் சூஸ் லைஃப். அப்போ குழப்பமே கிடையாது. கடவுளுடைய ஐடியா இதுதான், ஆசீர்வாதம் தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஜீவனை நீ தெரிந்து கொள்ளுன்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். இப்போ ரோமன் 5:17 போடுங்க, அது அப்படியே வச்சிருங்கடா. ரோமன் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அப்போ மரணம் என்கிற ஒன்று ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால உள்ள என்ன பண்ணுது, என்டர் ஆகுது. ஆனா இப்ப பாருங்க, ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. ஆதாமின் மூலம் மரணத்தின் வாழ்வை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதுபோல வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இதுல நீங்க எங்கேயாவது சப்ஜெக்ட்ல வர்றீங்களா? உங்க செயல் ஏதாவது இதுல சப்ஜெக்ட்ல வந்திருக்கா? வரவே இல்லை. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை மரணத்தை கொண்டு வந்து விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமென். இப்போ பாருங்க, ரோமன் 5:17. ரோமன் 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு இது. நான் உங்களுக்கு இன்னும் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் பேருக்கு புரியுது, கொஞ்சம் பேருக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அதனால தான் பைபிளில் வந்து பால் குடிக்கிறவங்கன்னு யாரை பற்றி சொல்லிருக்கு தெரியுமா? பேபி மில்க் குடிக்கிற பேபி யாரை சொல்லி தெரியுமா? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். வசனத்தில் பழக்கம் இல்லாதல நீதி இதை பற்றிலாம் பேசினா அவங்களுக்கு அவங்க தான் பேபிஸா. அதனால் பாருங்கள், நம்ம பேபிஸ் கிடையாது.
நாம கற்று தேறுகிறவர்கள். ஆமென். கவனிங்க, ரோமன் 5:17. 12 பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. அதாவது ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் மூலமா பாவம், அதன் மூலமா என்ன வந்துடுச்சு? மரணம். இப்போ இன்னொரு நபர் வரார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து. இவர் மூலமா என்ன நடக்குது? இவர் நீதியா இருக்கிறாரு. நீதியின் வாயில என்ன வருது? ஜீவன் வருது. இப்போ உங்க வாழ்க்கையில மரணம் எப்படி வந்துச்சு? மரணம்னு நான் சொல்றது என்ன? வாட் இஸ் டெத் மீன்ஸ் என்னன்னா, தீமையின் தொகுப்பு தான் மரணம். The totality of evil, it's called death. Life means the totality of goodness, that is life. அதாவது தீமையின் முழுமைக்கு பெயர் தான் மரணம், நன்மையின் முழுமைக்கு பெயர் தான் ஜீவன். இவ்வளவு புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் இன்னும் நிறைய பார்க்கலாம். இப்போ ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால தான் என்ன வந்திருக்கு? பாவமும் பாவத்தினால் மரணமும். கரெக்டா? இப்போ ஜீவன் எப்படி வருது? இயேசுவின் கீழ்ப்படிதல், அவருடைய நீதி, அதன் மூலம் தான் என்ன வருது? ஜீவன் வருகிறது. நான் கேட்கிறேன், இதுல நீங்க எங்க சப்ஜெக்ட்ல இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் நாட் அ சப்ஜெக்ட். இது எப்படின்னா, ஆதாமுக்குள் நாம் எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டோம். இப்போ வித்தவுட் யுவர் ஆக்ட், நீங்க எந்த ஆக்டும் செய்யாமலே யாரா மாறிட்டீங்க? பாவி ஆயிட்டீங்க ஆதாமுக்குள்ள. இந்த பக்கம் ஆதாம் வச்சுக்கோங்க, சரியா? இந்த பக்கம் வந்தேன்னா இயேசுன்னு வச்சுக்கோங்க. மாத்தி ஏதாவது வந்தேன்னா சொல்லிருங்க. நீங்க பாவம் செஞ்சதுனால நீங்க பாவியா? ரொம்ப காலமா நாம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா, பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. நீ செய்த பாவத்தினால் நீ பாவியானாய். இதுதான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் அப்படி காட்டுங்க பார்க்கலாம். உங்க செயலால் நீங்கள் பாவியாக இல்லை, ஆதாமின் செயலால் நீங்க என்னவா மாறிட்டீங்க? பாவியா மாறிட்டீங்க. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, நான் பாவி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. பாவி ஆகணும்னா பேங்க் லாக்கரை உடைக்கணும், போய் நல்லா குடிக்கணும், பொண்டாட்டியை அடிக்கணும், இப்படிலாம் பண்ணால் நீ பாவி ஆயிடுவே அப்படின்னு டிப்ஸ் கொடுப்பீங்களா நீங்கள்? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு மனிதன் செய்கிற செயலால் தான் அவன் யாரா மாறுறான்? பாவியா மாறுறான் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு ஏன் நம்ம நீதிமான்ங்கிறத நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது தெரியுமா? முதல்ல நம்ம எப்படி பாவியானோங்கிறது தெரியணும். இது விளங்குனாதான் இது விளங்கும். இது விளங்கலன்னு வைங்களேன், இது விளங்கவே விளங்காது. அதாவது சப்ஜெக்டை சொல்லிட்டு இருக்கேங்க, உங்களை சொல்லல. நீங்க விளங்குறதுக்காக தானே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பேசுறது சப்ஜெக்ட, சரியா? அதான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்க சப்ஜெக்ட் இல்லைன்ட்டு. கூடவே வரீங்களா? கவனிங்க. அப்ப பாவியா எப்படி ஆனோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, செஞ்சதுனால தான் பாவிக்கிறோம். இல்ல, பாவம் செய்ததினால் நீங்க யாரா மாறல? பாவியா மாறல. யார வேதம் பாவின்னு சொல்லுது? பாவம் செஞ்சவனையா? இல்ல. தாவீது சொல்றான் பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா என்ன? நான் பிறக்கும் போதே நான் யாரா தான் பிறந்தேன்? பாவியா தான் பிறந்தேன். நம்ம ஆட்கள் சில பேர் இருக்காங்க, அந்த வசனத்துக்கு வேற விளக்கம் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. கற்பம் தரிக்கிறதே பாவம்ட்டாங்க. இவங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு தனியா எங்கேயாவது புழல் மாதிரி வேற எங்கேயாவது இவங்களை கூட்டு போகணும். பாவத்தில் கற்பம் தரித்தால், கற்பம் தரிக்கிறதே பாவம்ட்டாங்க.
கண்டிப்பாடா, ஒன்றை கற்பம் தெரிச்சது பெரிய பாவம்டா அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது சொல்ல பை பர்த் எல்லாம் சொல்லுங்க. பிறப்பு, பிறப்பிலேயே நம்ம ஆதாமின் சந்ததியில் வர்றதுனால நம்ம யார் ஆகிறோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாவம் செய்ததால் பாவி அல்ல. சாரி, உங்களை வேற தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிடுங்க. பாவம் செஞ்சதுனால நீங்க யாரு கிடையாது. அப்போ அதெல்லாம் ஒரு கிஃப்ட் பாஸ். இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு வம்சத்தில் நீங்க பிறகுறீங்க, ஒரு பரம்பரையில் நீங்க பிறகுறீங்க. தாத்தா வந்து நல்ல வேலைகளை பார்த்து நிறைய சம்பாதிச்சு சொத்துக்கத்தெல்லாம் என்ன பண்றாரு, நிறைய உண்டாக்கி வைக்கிறாரு. இப்போ நீங்க அந்த வம்சத்தில் பேர பிள்ளையா பிறகுறீங்க. இப்போ தாத்தாவுடைய சொத்துக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? வாரிசு. தாத்தாவுடைய சொத்துக்கெல்லாம் பேரன் யாரா மாறுறான்? வாரிசா. மகனும் வாரிசா மாறுறான், பேர பிள்ளைகளும் வாரிசா மாறுறாங்க. இவங்க சம்பாதிச்சதா? இவங்க எதாவது செஞ்சாங்களா? செய்யலை. இப்போ சொத்துக்கு மட்டும் வாரிசா மாற முடியாது. அவர் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருந்தா வைங்க, தாத்தா வேற மாதிரி தாத்தாவா இருந்திருந்த வைங்களேன். இப்போ நீங்க பிறக்கும் போதே தம்பி நீ கடன்காரன், என்ன அதுவா எனக்கு பேரு? ஆமா, பை பெர்த்லே நீ யாரா மாறிட்ட? கடன்காரன். அவர் நான் எங்க கடன் வாங்க, நான் யார்ட்டையும் வாங்கலையே. சொத்து இருந்தா மட்டும் உனக்கு உரிமை இல்லை. கடன் வாங்கி வச்சிருந்தாலும் யார் தான் பொறுப்பு? நீ தான் பொறுப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தானே வருது எல்லாமே. எனக்கு சொந்தம், எங்க அப்பாவுடையது எனக்கு தான் சொந்தம். எப்படி சொல்றீங்க? பெர்த்னால. நல்லதுனாலும் அப்படிதான், கெட்டதுனாலும் அப்படிதான். அப்போ வேதாகமும் சொல்ற காரியத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் தன் பாவ செயல்களை அவன் செய்வதினால் அவன் யார் கிடையாது? பாவி கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதன் பாவி என்று கருதப்படுவது அவனுடைய செயலை வைத்து அல்ல, ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே முழு மனுவர்க்கத்தும் எதுக்குள்ள வந்துடுச்சு? பாவம் என்கிற சிறைக்குள்ளே, பாவம் என்கிற நிலைக்குள்ளே, அடையாளத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்ப கவனிங்க, கவனிங்க, இப்ப கவனிங்க. எப்படி இப்போ ஒருத்தர் பாவம் செய்யறாருன்னா அவர் பாவம் செய்கிறதுனால பாவி கிடையாது, பாவியா இருக்கிறதுனால தான் என்ன செய்யறாரு? நம்ம வந்து ரிவர்ஸ்ல யோசிக்கிறோம். இதை பண்ணா அவன் தப்பானவன் இல்லைங்க, தப்பானவனா இருந்தனால தான் அதை பண்ணியிருக்கான். பாவம் செய்ததினால் பாவி அல்ல, பாவியா இருக்கிறதுனால தான் என்ன செய்யறோம்? பாவியுடைய டியூட்டி என்ன? பாவம் செய்யறது. வேற என்னது? அவன் டியூட்டியை பண்ணிட்டு இருக்கான் பாஸ். அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப பாருங்க, இவன் செய்யாமலேயே இவன் பாவியா மாறினது மாதிரி கடவுள் இன்னொரு ஆக்ட் கொண்டு வராரு, இன்னொரு செயலை கொண்டு வராரு. அது என்ன செயல்? இப்ப பாருங்க, ரோமன் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. போல எல்லாம் சொல்லுங்க, போல. இது தெரியுது, இது தெரியுது. எது தெரியுது? ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் நான் என்னவா மாறிட்டேன். இப்போ அது போல வேதவசனம் சொல்லுது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. எல்லாம் சொல்லுங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதல். இதை பத்தி நம்ம கேட்கவே இல்லை. இயேசுவின் கீழ்ப்படிதலை பத்தி கேட்கவே இல்லை. மாறா நம்ம என்ன கேட்டோங்க தெரியுமா? நீ கீழ்ப்படிஞ்சியா, நீ கீழ்ப்படிஞ்சா நீ நீதிமான். அங்க எப்படி தெரியுமா? அவனுடைய கீழ்ப்படியாமையினால நான் பாவி. ஆனா இங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இப்ப நீ கீழ்ப்படிஞ்சா நீதிமான். பாஸ், இது என்ன அநியாயமா இருக்கு? ஆதாமின் கீழ்ப்படியாமையினால நான் பாவி ஆயிட்டேன், இப்ப மறுபடியும் என்னுடைய கீழ்ப்படிதலால நான் நீதிமானா போறேன். இது அநியாயமா இருக்க. வேதவசனம் அப்படி சொல்லவே இல்லை. கீழ்ப்படிதலால் ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறாங்கிறதே இல்லை. ஒரு மனிதனும் தன் கிரியையினால் நீதிமான் ஆக முடியாது, ஆவது இல்லை என்பதுதான் வேதவசனத்தின் தெளிவான போதனையா இருக்கிறது.
பாருங்க, நீ பேசுறது ரொம்ப பேசிக்கா. இது புரியலன்னா கிறிஸ்தவமே நமக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். ஆமா, சுவிசேஷமே நமக்கு இன்னும் விளங்கலன்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்போ பாவியானது ஆதாமின் செயலால் வெற்றிகரமாக நடந்துடுச்சா? பாவின்னு யாருக்கா டவுட் வருதா? டவுட்டே கிடையாது. ஏன்? இவன் என்ன செஞ்சான் பாவியாக? இவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஏன்? தாத்தாவின் செயல் இவனை என்னதான் மாறிச்சிச்சு? பாவியாக்கிடுச்சு. கரெக்டா? இப்போ அதே போலதான், அது போல எவ்வளவு அழகா வேதவசனம் சொல்லுது பாருங்க. அது போல ஒருவருடைய கீழ்ப்படிதல், இயேசுவின் கீழ்ப்படிதலால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்படின்னா அர்த்தம், இப்போ உங்களுடைய கிரியை இல்லாமலேயே நீங்கள் பாவியானது எப்படியோ அதுபோல உங்களுடைய கிரியை இல்லாமலேயே நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் சுவிசேஷம், என்பதுதான் நற்செய்தியா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிரியை இல்லாமலே நான் பாவியான, இப்ப கிரியை இல்லாமலேயே நான் நீதிமான் ஆயிட்டேன். ஏன்னா ஆதாமின் கிரியை என்னை பாவியாக்கிட்டு, இயேசுவின் கிரியை உங்களையும் என்னையும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ஆமென். நீ பாவிங்கிறத ஒத்துக்க சொல்லிதான் சபை பேசிக்கிட்டே வருது. ஒத்துக்கோ, இது பாவம் அது பாவம் அதெல்லாம் பண்ற, அதனால நீ பாவி நீ பாவி. இல்லைங்க, நான் ஒண்ணுமே செய்யாமலே என்ன ஆயிட்டேன்? இப்போ ஒண்ணுமே செய்யல, கிருபையாய் இலவசமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆமென். through the act of Christ, through the obedience of Christ. The obedience of Adam, it's made us sin, a sinful man. The obedience of Christ is made us righteous. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் கீழ்ப்படிதலால் நான் நீதிமான், எனது கீழ்ப்படிதலினால் அல்ல. நம்ம என்ன சொல்லிட்டோம்? கீழ்ப்படிதலா இருந்தனா நீ யாரு? நீதிமான். இப்போ பைபிள்ல நிறைய ஆசீர்வாதம் யாருக்கு தான் சொந்தம்? நீங்க பார்த்துருக்கீங்களா? எல்லா ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை? நீதிமானின் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும், நீதிமானின் சந்ததி பலத்திருக்கும், நீதிமான் வேர் உறுதியா இருக்கும். வேற நீதிமான் மேல என்ன ஆசீர்வாதம்லாம் இருக்கு? செழிப்பான். நீதிமானின் கூடாரத்தில். இப்ப நான் கேட்க, நீங்க நீதிமானா? எந்த மான்? பாஸ், நான் புள்ளிமான் கூட கிடையாது, கவரிமானும் கிடையாது. என்னங்க? இந்த அப்போ நீதிமானுக்கு மேல இவ்வளவு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கு. ஆனா அது எதையுமே மக்களால தங்களுக்கு கிளைம் பண்ணவே முடியல. ஏன் தெரியுமா? பாஸ், நம்ம தான் நீதிமான் இல்லையே. பைபிள்லாம் வாசிப்போம், வசனம்லாம் எல்லாத்துலயும் ஒட்டி வச்சிருப்போம், கதவு கிதவு நிலை கிளை ஹெல்மெட்ல முத கொண்டு ஒருத்தர் ஒட்டியிருக்காரு, ரட்சணியம் என்னும் தலை சீரா. ஏய், அதுக்கு ஒரு வசனம் கண்டுபிடிச்சு ஓட்டிருக்காரு பாருங்க. எங்க ஆனா அவ்வளோ வாக்குத்தத்தமும் அவ்வளோ வசனம் இருந்தும் யாராலையும் அதை என்ன பண்ண முடியல? விசுவாசிக்கவே முடியல, தங்களுக்கு சொந்தமாக எண்ணவே முடியல. ஏன் சொந்தமா என்ன முடியல தெரியுமா? பாஸ், எல்லாம் சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு இதெல்லாம் நீதிமானுக்கு, நம்ம தான் இந்த மான் கிடையாத அப்படின்னு மான் கராத்த ரேஞ்சில் நம்ம துள்ளி போயிடுவோம். ஆனா இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த நீதிமானின் ஆசீர்வாதங்கள், அது நீதிமானுக்கு வர்றது, இது எதுவுமே எப்படின்னா உங்க கீழ்ப்படிதலால நீங்க யாரா மாறவே முடியாது. முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், உங்க கீழ்ப்படிதனால நீங்க நீதிமான் ஆகவே முடியாது. போங்க, இதுக்கு முதல்ல தெளிவாக வந்துருங்க. வள வள கொல கொலாம் பேசக்கூடாது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி சொல்லுங்க. என்னுடைய கீழ்ப்படிதலால் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இன்னும் 7 ஜென்மம் நான் நீதிமானாகவே
முடியாது. முடியாதுங்கிறதுக்கு வரணும். அதான் சொல்றேன், முடியலடா சாமிங்கும் போது தான் கிருபையே வருது. அதான் முடியலடா சாமி, முடியலடா அப்படின்னு என்ன வந்துருது? சாமி வந்துருது. முடியுங்கிறது என்னது? செல்ஃப். அவனுடைய செல்ஃப் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ்ல தான் என்ன பேசிட்டு இருக்கிறான்? ஐ கேன். அப்புறம் ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் முடியல. கேனை கூட என்னால தூக்க முடியல. ஐ கேன் ஐ கேன்ட்டு மாம்சத்தின் பலன் எல்லாம் அவன் என்ன பண்ணிடுது? வச்சிருது. ஆனா கிருபைங்கிறது என்ன தெரியுமா? என்னால முடியுங்கிறதே இல்லை. அதுக்குள்ள நான் வாழல. நான் எதுல வாழ்றேன்னா God can. ஆமென். சொல்றாங்க பாருங்க, செல்ஃப் மேட் மில்லினியர்ஸ் அப்படிங்கிறாங்க. நோ 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 நோ, ஐ அம் நாட் செல்ஃப் மேட் மில்லினியர், ஐ அம் a God made millionaire. ஆமென். you are a God made millionaire. தாவீது சொல்லல ஐ அம் a self made millionaire அப்படி சொல்லல. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. ஆமென். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் செழிப்பீங்க பாருங்க. இனிமே உங்க கிரியையை சாராம அவருடைய இரத்தத்தையும் கிருபையும் உடன்படிக்கையும் நம்புகிற நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். நீங்க எப்படிடா பணக்காரன்? கடவுள் என்ன பணக்காரனாக்கினான்னு சொல்ற மாதிரி நிறைய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இந்த இடத்துல உதயமாவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You are a God made millionaire. ஆமென். God made millionaire. கர்த்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அதுதான் கிருபையினால் வர்ற உயர்வு, கிருபையினால் வருகிற செழிப்பு, கிருபையினால் உண்டாகிற பெருக்கம், கிருபையினால் ஏற்படுகிற மேன்மை. அப்படிப்பட்ட வெற்றியை பெற்றவங்களுக்கு பெருமையே வராது. ஆமாங்க, கிருபையின் வழியில ஒருத்தன் செழிச்சான்னா அவனுக்கு பெருமையே வராது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இது என்னால் ஆகலைங்க. எல்லா புகழும் ஒருவனுக்கே. நீ நதி போல ஆராதனை பாட்டுன்னு நினைச்சிட்டாங்க நிறைய பேர். அம்புட்டு ஆஸ்காரம் வாங்கினாலும் ஒருத்தர் சொல்றாரு glory to God. ஆமாங்க, நான் சொல்லட்டுமா? வெற்றிக்கு பிறகு அடக்கமா இருப்பவன் மீண்டும் வெற்றி பெறுகிறான். சிலருக்கு சின்னதா வந்துடக்கூடாது. எல்லாம் நம்மளை பத்தி தெரியும்ல, எல்லாம் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு. அட்டி விழும் பாருங்க. நல்ல வாங்கினதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லை பாஸ். அப்பமும் 2 பேரும் பேசிட்டு இருப்பான். அடிச்ச கைப்புள்ளைக்கே இப்படி சட்டை கிழிஞ்சிருக்கணும். அடி வாங்கின டேய், இன்னுமா அந்த ஊர் நம்மள நம்புது? இவ்வளவு நேரம் ரோமர் கிமர்னா ஒன்னும் புரியல. ரோமரா 5 அப்படின்னு நீங்க இப்ப புரியுது பாருங்களேன். இப்ப நல்லாவே புரியுது. எல்லாருக்கும் வெளிப்பாடு வருது பாருங்க. மக்களே, இது என் தவறல்ல, நீங்கள் அவ்விதமாய் வளர்ந்து விட்டீர்கள். ஆதாமு ரோமரு எல்லாம் சொன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரூமரா இருக்குன்ட்டாங்க. ரோமர்ல இருந்து பேசினா ரூமரா? எல்லாம் கவனிங்க. செல்ஃப் மேடு அப்படி கிடையாது, காட் மேட். எல்லாம் சொல்லுங்க காட் மேட். அந்த ஆளுக்கு பெருமையே வராது. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், கிருபையின் ஆவி உங்களுக்குள் கிரியை செய்கிறதுன்றா நீங்க எப்படி இருப்பீங்க? தாழ்மையாக தான் இருப்பீங்க. தாழ்மையாக இருப்பீங்க. உங்களுக்கு பெருமையே வராது. சிலர் ரதத்தை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டு. ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆமா, பத்தக்காடி விழுந்து கிடப்பான் பாருங்க, தூக்க ஒரு ஆளும் இல்லையேன்ட்டு. ஆனால் நாங்கள் நிமிர்ந்து நின்றோம். ஆமென். நிமிர்ந்து நிற்கிற ஒரு பலன் அவரை உயர்த்தி
என்னால இல்லைங்க, அவரால. சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் நான் எப்படி வெற்றி பெற்றேன், வாட் இஸ் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், அதாவது பாருங்க என்னுடைய வேர்வையே வெற்றியின் ரகசியம் அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க குதிரை ரதம் தங்களுடைய செல்ஃப் இதெல்லாம் பெருமையாக பேசுகிறவங்க. ஒன்றும் இல்லை, நான் வாங்கின டிகிரி, அப்புறம் ஒரு நாள் டிகிரி காப்பி கூட போட முடியாது டிகிரியை வச்சு. நான் படிப்பு என்னுடைய, அதெல்லாம் பாருங்களேன், விழுதலுக்கான முக்கியமான காரணமே பெருமை தான். அவன் பைபிளில் போட்டிருக்கு, விழுதலுக்கு முன்னானது மேடு தட்டி தான் விழுந்துட்டோம். மேட்டின்மை. விழுதலுக்கு முன்னானது என்னது நான் சொல்லட்டுமா? அப்போ எழுதலுக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். தாழ்மை என்ன தெரியுமா? இட்ஸ் டிபெண்டிங் காட்ஸ் கிரேஸ். இட்ஸ் டிபெண்டிங் காட். கிரேஸ்னா வேற ஒன்றும் இல்லை. கிரேஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் டிபெண்டிங் காட். கிருபைன்னா வேற ஒன்றும் கிடையாது. என் சுயத்தை சார்ந்திருந்த நான் இந்த நாளிலிருந்து அவரை சார்ந்து கொள்கிறேன் என்பதுதான் கிருபை. ஆமென். தட் இஸ் கிரேஸ். கிரேஸ்னா நீங்க ஐயோ கிருபைன்னா என்னங்க, அது என்னங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, அவரை சார்ந்து கொள்கிறேன். சிலர் ரதத்தை, சிலர் குதிரைகளை, சில என்னத்தெல்லாமோ குறித்து பெருமை. மனுஷன் பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் கொடுத்து பாருங்க, 10 நிமிஷத்தில் என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க? இவன் பெருமையை தான் பேசிட்டு இருப்பான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவன் நான் வந்து அதாவது எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும், அதாவது நாங்கள் வந்து அப்போவுமே எங்கள் பரம்பரையில் அப்படிமா ஏதாவது இந்த பெருமை கதை ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்களேன். கடைசியில் பார்த்தா ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அன்னைக்கு தான் உட்காந்து ஐயோ கௌரவம்னு என் கௌரவத்தை இது பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் கவுந்து கிடப்பாங்க பாருங்க. ஆனால் நாங்களோ, எல்லாம் சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஹalleluya. But we will remember and trust in the name of the Lord our God. ஹalleluya. நாங்க எதை நினைக்கிறோம்? எங்க வெற்றி எப்படி வருது, எங்க பெருக்கம் எப்படி வருது, எங்க செழிப்பு எப்படி வருது, எங்க சுகம் எப்படி வருது, எங்க வாழ்க்கையில எல்லாம் எப்படி எனக்கு வந்து கிடைக்குது? என்னுடைய கீழ்ப்படிதல் அல்ல, என்னுடைய உபவாசம், என்னுடைய ஜெபம், என்னுடைய பக்தி, என்னுடைய சக்தி எதனாலையும் கிடையாது, அவராலே. ஆனா இதை நமக்கு சொல்லித்தரல. இந்த கிருபையை சொல்லித்தராம காலாகாலமா கிறிஸ்தவம் எதை பேசிட்டு தெரியுமா? உன் கீழ்ப்படிதலால தான் நீ யாரா மாற போற தம்பி, நீ கீழ்ப்படியணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கீழ்ப்படிதல் வேண்டாம் அப்படிங்கிறது தான் கிருபையா? இல்ல, கீழ்ப்படிதல் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் கிருபை இல்ல. கீழ்ப்படிதலே ஒரு ஆசீர்வாதமா கடவுள் உங்களுக்கு தரார். Obedience is one kind of blessings. பாருங்க, என்னால இப்போ கீழ்ப்படிஞ்சு வாழ முடியுதுங்கிறது கடவுள் உங்களுக்கு அருளும் ஒரு கிருபை. எங்க கீழ்ப்படிதலே ஒரு கிருபை தாங்க. இவங்க கீழ்ப்படினா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட்ல நீ கீழ்ப்படிஞ்சனா அப்புறமா கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பாரு. இந்த இடத்துல மனுஷனை கொண்டு போட்டதுனால தான் பாருங்க, அவன் ட்ரை பண்ணி 10வது உன் பரிசுத்தம், அடுத்த வாரம் மீசையை ஒட்ட வெட்டிட்டு வந்துருக்குமா? இவங்க பரிசுத்தம்னு சொன்னதும் இந்த மீசை சட்டா இதுலேயே தான் சொல்லியிருக்காங்க தவிர அது கூட கேரக்டரு தன்மை எல்லாம் சொல்லவே இல்லை. பாருங்களேன், லெக்கின்ஸ் போட்டு வருகிறாயா, லெக்கின்ஸுக்கு ஒரு பிரசங்கம், புருவத்தை ட்ரிம் பண்ணுகிறாயா அப்படின்னு இவர் மீசையை ட்ரிம் பண்ணிட்டு தான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஹலோ, இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, கிரியை சார்ந்த ஒரு இதுல மக்களை போட்டு இவங்க ட்ரை பண்றாங்க, நல்ல முயற்சி பண்ணு, ஒவ்வொரு கூட்டத்திலையும் எடுத்துட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய முயற்சியினால் வருவதல்ல கீழ்ப்படிதல், உங்கள் முயற்சியினால் வருவதல்ல பரிசுத்தம். கேட்டு பாருங்க, பரிசுத்தம் கேட்டு பாருங்க, சுத்தமா இல்ல பரிசுத்தம். ஏன்னா அது வந்து இட்ஸ் a gift of God.
ஆமென். ஐயா, உங்களை நீங்களே பரிசுத்தம் செய்து கொள்ள முடியும்னா உங்களுக்கு கிறிஸ்துவும் தேவையில்ல, கல்வாரியும் தேவையில்ல, ரத்தமும் தேவையில்ல, வார்த்தையும் தேவையில்ல, ஆவியானவரே தேவையில்ல, கடவுளே உங்களுக்கு தேவையில்ல, பிரசங்கம் பண்றதுக்கு பாலசேகரும் தேவையில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னால ஆக மாட்டுக்க, என்னால் ஆக முடியும்னு ஒரு கும்பல் சொல்லிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு தான் கடவுள் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். எங்க ஆக்கி காட்டு அப்படின்னாரு. They are proudly says, பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டா அப்படி காட்டுறேன். எக்ஸோடஸ் திருப்புங்க, யாத்திராகம் திருப்புங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க கடவுள் இவனால கீழ்ப்படிய முடியும் அப்படிங்கிறதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கல. நியாயப்பிரமாணமே எது கொடுத்தார் தெரியுமா? தம்பி உன்னால முடியாது அப்படின்னா அது என்ன நீங்க முடியாதுன்னு சொல்றது முடியும், அப்படி பேசுனதுனால தான் கொடுத்தாரு. சில கண்ணுக்குன்னு தெரியல அப்படின்னா கொஞ்சம் உட்காருங்க, நான் கூட்டு போறேன்னா எனக்கு தெரியும்னா அப்புறம் புத்தரின்னு விழுந்து கிடக்கிறது. சார் உட்காருங்களேன், போகும்போது கூட்டு போறேன்னா எனக்கு நான் என்ன முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி எஞ்சி விழுந்து கிடப்பாங்க பாருங்க. யாத்திராகமம். கடவுள் ஒரு நாளும் உன் பரிசுத்தத்தை காட்டு, உன் கீழ்ப்படிதலை காட்டு, உன் யோகியத்தை பார்த்து தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் ஒரு நாள் அந்த ஐடியாவில் இல்லை. கடவுள் மனுஷன் அந்த ஐடியாவில் இருந்தான். அந்த ஐடியா தப்புன்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் எதை கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம்னா என்ன? என்னுடைய செல்ஃப் எஃபோர்ட்லேயே எதை வாங்கணுமோ அதை நான் வாங்கிடுவேன், எதை அடையணுமோ நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு என் சுயம் சார்ந்த முயற்சிக்கு உட்படுவதற்கு பெயர் தான் நியாயப்பிரமாணம். கிருபைன்னா என்ன? அவரை நான் சார்ந்துக்க போறேன். இப்ப கவனிங்க, 19 யாத்திராகமம் 19 7 8 பாருங்க. மோசே ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரயுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம். நீ நினைச்சுக்கலாம் இது கீழ்ப்படிதலோட பேசியிருக்காங்க போல. இதுக்கு இது எபிரேய வார்த்தையில இந்த ஸ்பீச்சுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இது எந்த மாதிரி ஸ்பீச் அப்படின்னு அதில் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஸ்பீச்னா இட்ஸ் a speech of proud. They proudly says. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 100 கொடுத்தாலும் நாங்கள் செய்வோம்யா, அது கர்த்தர் சொல்றாருங்க, நாங்கள் கீழ்ப்படிதோம் அப்படி இல்லை. இவங்க இந்த ஸ்பீச்சினுடைய ரியாக்ஷன் என்னன்னா, என்ன இதுல இருந்து இவங்க பேசுறாங்கன்னா, அதெல்லாம் நாங்கள் செய்வோம், எத்தனை நாளே உபாசிக்கணுமா பண்ணிடுவோம், எல்லாம் நாங்கள் பண்ணி அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கடவுளுடைய பேச்சே மாறுது. இனிமே ஒருத்தனும் இந்த மலை பக்கம் வரக்கூடாதுன்ட்டார். ஹலோ, அதுக்கு முன்னாடி சொன்னாரா? அதுக்கு முன்னாடி அவங்க கூடயே தானே போயிட்டு இருந்தாரு. the cloud of pillar, the cloud of fireல கடவுள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? அவங்க கூடவே தானே இருந்தாரு. ஆனா இவன் என் யோகிதை என்னுடைய இதை வச்சே நான் பார்த்துப்பேன்னு சொன்ன உடனே இப்ப கடவுள் சரி இந்த உடன்படிக்கையில் இப்போ நீ வாழ விரும்புறியா? ரைட்டுப்பா, ரைட்டு. இனிமே சுத்தமா இருக்கிறவனை தவிர இந்த மலை பக்கம் ஒருத்தன் வரக்கூடாது, சுத்தம் இல்லாம எவனா தொட்டன்னா நீ காலின்ட்டார். விளங்குதுங்களா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி சொன்னார் அப்படி உன்னை காலி பண்ணிடுவேன், உன்னை முடிச்சிருவேன், அது சொல்ல, அப்படி சொல்ல. இதுக்கு அதுக்கப்புறம் கடவுள் பேசுறதெல்லாம் நீங்க பாருங்க. டேய் சுத்தமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் மட்டும் வாடா, மற்றவெல்லாம் போடான்னா மோசே மக்கள் சொல்லிட்டாங்க, பாஸ் நீங்க மட்டும் போங்க, நாங்க வரல, நீங்க மட்டும் போங்க. ஆசாரியன்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போறான், நட்டிங்கிட்டு தான் போவான். நல்லா ரத்தத்தெல்லாம் வச்சு சுத்தி கடிச்சிட்டு போயிட்டு திரும்பி வருவோம்னு தெரியல. ஏதோ யுத்தத்துக்கு போயிட்டு ராணுவ வீரர்கள் போவாங்கல்ல, வரனான்னு தெரியல, அப்படிதான் போயிருக்காங்க. இது கடவுள் வச்சது இல்லைங்க. மறுபடியும் சொல்றேன், கடவுளுடைய ஹார்ட் நியாயப்பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணம் கடவுளின் உள்ளத்தை காட்டவில்லை.
நியாயப்பிரமாணம் மனிதர்களின் இருதயத்தை எது காட்டுகிறது, கடவுளின் உள்ளத்தை எது காட்டுதுன்னா தேவகுமாரனாகிய இயேசு தேவனின் உள்ளங்களை காட்டுகிற கண்ணாடியாக அவர் இருக்கிறார். ஆமென். The law is not so hard. The Christ only. பிரமாணங்கள் ஹார்ட் எப்படி இருக்குன்னு கடவுள் காட்டினார். நான் ஏறிடுவேன், நான் பண்ணிடுவேன், நான் முடிச்சிடுவேன், நானே எல்லாம் பார்த்துக்கிறேன். அப்படியா, சரி ஒரு 10 ரூல் தரேன், ஃபாலோ பண்ணி பாருங்கிறார். இது எதுக்கு கொடுத்துக்கிறாருன்னா இவனால் முடியலைங்கிறத இவன் உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இப்போ உனக்கு காய்ச்சல் அடிக்கி இந்த டேப்லெட் சாப்பிட்டுக்கோன்னா அவன் சொல்கிறான் எனக்கு காய்ச்சலே இல்லையே. அப்போவா உனக்கு தெர்மாமீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன். உங்கள் ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கன்னா, இல்லையா என் ஹார்ட் நல்லா தான் இருக்குது, வா உனக்கு எக்ஸ்ரே எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதும் இந்த தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணுறதும் தான் நியாயப்பிரமாணம். ஹலோ, இப்போ சொல்லுங்கள், எக்ஸ்ரே மெஷினு உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஹீல் பண்ணுமா? தெர்மாமீட்டரு காய்ச்சலுக்கு மருந்தாகுமா? ஆகாது. ஆனால் எக்ஸ்ரே மிஷின் குட்டு, தெர்மாமீட்டர் ஓகே. ஆனால் அது உங்களை சுகப்படுத்தாது. மறுபடியும் சொல்லுதேன், the law is holy but it's not the power to make holy. அதுக்கு உங்களை பரிசுத்தமாக்குற வல்லமை அதுக்கு கிடையாது. The law is righteous but it could not make you righteous. உங்களை நீதி ஆக்குற வல்லமை அதுக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? தெர்மாமீட்டரும் எக்ஸ்ரே மெஷின் என்ன பண்ணும்? டாக்டர் கிட்ட போங்க பாஸ் சொல்லும். அதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்கிறது. டே, இப்போ புரியுதா? உனக்கு பிரச்சனை இருக்குன்னு புரியுதா? போடா, கிறிஸ்து கிட்ட போடா, அவர் தான் மருந்தா இருக்கிறாரு, அவர் தான் சுகமா இருக்கிறார் என்று. நியாயப்பிரமாணம் என்பது கிறிஸ்துவண்டை உங்களை நடத்தும் ஒரு உபாத்தியாக இருக்கிறது. இட்ஸ் a tutor. இந்த வசனம் இது வாசித்திருக்கீங்களா நீங்க? எதுல இருக்கு? பைபிள்ல தான். எப்படி? ஆல் பாஸ், கிருபையினால் எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. எல்லாம் ரொம்ப யோசித்து பைபிளில். எஸ், ரைட் ஆன்சர். போகும்போது பரிசு வாங்கிட்டு போங்க. ஆஃபீஸ் ரூமில் எனக்கு தனியாக பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு, பாருங்க, நீதிமான் எப்படி ஆகிறோம்? ஒபீடியன்ஸ்லையோ கிரியையிலையோ நாம யாரா மாறுறதில்ல, நீதிமான் ஆகிறது இல்லை. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விளங்குச்சா? The law is a scanning center, but Christ is a healing center. Amen. லாங்கிறது இஸ் லைக் a thermometer. அது உங்களுக்கு எவ்வளோ காய்ச்சல் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, வேற என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன் எல்லாமே, இது எல்லாமே என்னன்னா உங்க ப்ராப்ளத்தை காட்டும். ஆனால் உங்களுக்கு வலிமையை அது கொடுக்காது, மாற்றத்தை அது கொடுக்காது. என்னையா எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு 3000 வாங்கியிருக்கீங்க, அது என்ன சரியாக்காதா? அது சரியாக்காது. அது அதுதான் விஷயம். அப்புறம் எதுக்கு எடுத்தீங்க? நீ பில்லு கட்ட மாட்டல, எடுத்து உன் மண்டையில் இருக்கிற ப்ராப்ளத்தை காமிச்சாதான் நீ என்ன பண்ணுவேன், நம்புவேன். அப்போ எடுத்த உடனே ஏன் ரட்சகரை அனுப்பல? எடுத்த உடனே ரட்சகரை அனுப்புனா இந்த பெருமை பிடிச்ச கும்பல் என்ன கேட்டிருக்கும் தெரியுமா? ரட்சகரா, எங்களுக்கு எதுக்கு, நாங்களே தான் எல்லாமே பார்த்துருப்போமே அப்படின்னு இருப்பான். அதனால தான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு பாருங்காரு. முடியலடா சாமின்னா சாமி வந்துடுச்சு. எல்லாத்தையும் இயேசு இந்த பூமிக்கு வந்த உடனே கிருபையை பேசல. அந்த யூத கூட்டத்துக்கு அவர் மறுபடியும் என்னதான் பேசினாரு? லாவை தான் பேசினாரு. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா?
நம்ம லாவை ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் கிறிஸ்துவின் தேவையை அவங்க உணரவே இல்லை. எத்தனை பேர் புரியுதா? கூட வரீங்களா? அந்த தேவையை அவங்க என்ன பண்ணல, உணரவே இல்லை. அதனால தான் வாங்கடா சர்மன் ஆன் தி மவுண்டன் எடுத்தாரு. திணற 3 நாள் சர்மன் ஆன் தி மவுண்டன் என்ன தெரியுமா? இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தி லா. நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிட்டோன்னு நினைச்ச ஒரு கும்பலை கூட்டிட்டு போய் கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கிறாரு. மவனை நீங்க ஒருத்தனும் அதை செய்யல, உங்களால செய்யவும் முடியாது, இதை உங்களுக்கு காட்டுறண்டாங்கிறது தான் சர்மன் ஆன் தி மவுண்டன்ல ரொம்ப முக்கியமான விஷயம். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? கத்தி எடுத்து சதக்குன்னு குத்துனா கொலையா? கடவுள் நியாயப்பிரமாணத்தை சொல்லும்போது அப்படி சொல்லடா. ஒரு சகோதரனை பார்த்து மூடனேன்னா நீ வந்து கொலைபாதனுக்கு சமானன்ட்டாரு. விபச்சாரனா ஒரு பெண்ணு கூட போய் படுத்தாதான் விபச்சாரம் நினைக்கிறியாடா? மனசுல ஓடிட்டுல அப்பமே முடிச்சிட்டடா அப்படின்ட்டாரு. எல்லாம் லாக் ஆகுதான் உள்ள வந்து. உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் பிடுங்கி போடு அப்படிங்கிறார். அத்தாடி, கை உனக்கு இடர்னா வெட்டி போட்டுரு அப்படிங்க. யாரு? கிறிஸ்துவா? கிருபைநாதரா அப்படி பேசிட்டு இருக்காரு? கிருபைநாதர் இவனுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பெருமை பிடிச்ச கூட்டத்துக்கும் நாங்க வந்து அதனாலதான் ஏசுட்டு வந்து கேட்காங்க, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமா ஐயா எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன்டே வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆடா பாவி, அவர் தான்டா நித்திய ஜீவன். அப்படியே அவர் அணைக்கிறத விட்டுட்டு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணுமா? இதைத்தானடா 6000 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த 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 பெருமை பேச்சு உங்களுக்கு விளங்குதுங்களா? உங்களுக்கு பைபிளே விளங்கிடணுமே, ஃபுல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பெரிய ஸ்காலர் மாதிரி ஆயிருவீங்க நீங்க. எல்லாருக்கும் பிஹெச்டி, கிரேஸ் பிஹெச்டி. ஆமா, அன்னைக்கு வந்து சொல்லிருக்காங்க, பாஸ்டர் ஒய்ஃபுக்கே நான் தாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டீச்சர், ஒரு சிஸ்டர், பெரிய பெரிய ஆளாயிட்டு இருக்காங்க. விளங்குதா? என்னன்னா என்ன செய்யணும்னு கேட்குறான். உடனே தான் பிரமாணத்தை நீ அறிந்திருக்கான்னு செய்யணுமான்னு கேட்டான்னா மறுபடியும் தூக்கி காமிக்கிறாரு. வாடா அந்த ஸ்கேனுக்கு முன்னாடி வாடா, தன்மை அங்க பாருங்க, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. இப்போ பணத்தையும் விக்கிரமா வச்சுட்டு உட்காந்துருக்கான். விளங்குதா? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் கடைப்பிடிச்சிட்டேன், நான் செஞ்சுட்டேன். செய்யலைங்கிறத காட்டுறாரு. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சர்மன் ஆன் தி மவுண்டன்ல உங்களுக்கு பிடிச்ச வேர்சஸ் எது? சொன்னா வருத்தப்படாதீங்க, மலையிலிருந்து இறங்கினார்னு போட்டிருக்கலாம் தான். ஏன் தெரியுமா? என்னால் அந்த மலையில ஏற முடியாது பாஸ். இறங்கி ஒரு குஷ்டரோகியை தொட்டார் 8ஆம் அதிகாரத்துல. அந்த குஷ்டரோகி தான் நான். அவ இறங்கி என்னை தொட்டாதான் நான் ஜோமா முடியும். என்னால் அந்த மலையில ஏறவே முடியாது சாமி. ஆமென். வாங்கிக்கோங்க. கடவுளுடைய ஐடியா என்னைக்குமே நியாயப்பிரமாணம் கிடையாது. கடவுளுடைய ஐடியா குமாரன். யோவான் 10, யோவான் 1:17 இவ்விதமாய் சொல்லுகிறது, மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கடவுள் பிரமாணத்தை கொடுக்க விரும்பவில்லை, தன் பிரியமான குமாரனை கொடுக்க விரும்பினார். ஏன்னா அவருக்கு தெரியும் பிரமாணம் உங்களை மாற்றாது, அவர் பிரியமான குமாரன் தான் உங்களை மாற்றுவார். இயேசுதான் வாழ்க்கையை மாற்றுவார். இயேசுதான் உங்க வாழ்க்கையை திருப்ப முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கீழ்ப்படிதல்ங்கிறது என்ன? அதனால நீங்க நீதிமான் ஆகல, இயேசுவினால் நீதிமான் ஆகிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் கீழ்ப்படிதல் என்ன நீதிமான் ஆக்கிட்டு.
ஆமென். இப்ப நீதிமான் பைபிள் எங்கேயாவது படிச்சீங்கன்னா துள்ளி போயிடக்கூடாது. ஓ, இது என்னை பற்றி பேசுகிறது. நீ நீதிமானான்னு உங்க மனசு கேட்கும். கண்டிப்பா. பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நான் நீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆமென். I am the righteousness of God. பழைய ஏற்பாட்டில் கூட அவர்கள் நீதிமானாக எண்ணப்பட்டார்கள். தெரியுமா உங்களுக்கு? அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது, ஆக்கல. ஆனா நீங்க எண்ணப்படல, ஆயிட்டீங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமானானான். அப்படி பைபிள்ல போடல. அது அவனுக்கு நீதியாய் கணக்கில் வச்சுக்கிட்டார். ஓகே ஓகே. ஆனா நீங்கள் நானும் அப்படி கிடையாது. நீங்கள் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமா, எண்ணினார், ஆக்கப்படல. ஆனா ஏன்னா குமாரன் வராம யாரும் ஆக்கப்பட முடியாது. எண்ணப்பட்டார்கள். சரி, கணக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. எப்போ இயேசு வந்தாரோ, மரிச்சாரோ, அப்போ நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். இன்னும் சொல்ல போனா, யூ ஆர் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவ நீதியாக மாறி இருக்கிறீர்கள். ஆமென். நான் சொல்ல, நீங்கள் பாவிகள் அல்ல, குற்றவாளிகள் அல்ல, நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். the obedience of Jesus, இயேசுவின் கீழ்ப்படிதல் என்னை நீதிமானாக்கிற்று. இந்த சிந்தை உங்களுக்குள்ள நிரம்பட்டும், இந்த எண்ணம் உங்களுக்குள்ள போட்டும். நான் சொல்றேன், இதுவரை இல்லாத விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். இயேசுவின் கீழ்ப்படிதலால் நீதிமானான எனக்கு தான் அத்தனை ஆசீர்வாதமும் சொந்தமா இருக்கிறது. அத்தனை நீதிமானுக்குரிய ஆசீர்வாதமும் சொந்தமா இருக்கிறது. இப்ப மறுபடியும் கேள்வி, அப்ப கீழ்ப்படிதல் என்னாச்சு? இந்த ஆசீர்வாதம் என் மேல ஊற்றப்பட ஆசீர்வாதமே என்னை கீழ்ப்படிய வைக்கி. ஆமென். obedience is a fruit. ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்கிரிப்சர் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ சொல்லி இது சொல்லிட்டா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஏன்னா கடைசியில் பிரதர் இப்போ பரிசுத்தத்தை உடச்சிட்டிங்களா, கீழ்ப்படிதலை வேண்டான்ட்டிங்களா? இல்லைங்க, கீழ்ப்படிதல் எப்படி வருது அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, ரோமன் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். அதாவது 2 விஷயம் அங்கே பேசிட்டே வர்றார். ஒன்று பாவத்தின் அடிமைத்தனம், இன்னொன்று நீதியின் அடிமை. அதாவது அடிமைன்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அது ஆக்குப்பை பண்ணியிருந்தது, சின் ஆக்குப்பை பண்ணியிருந்தது. இப்போ உங்களை எது ஆக்குப்பை பண்ணியிருக்கு? நீதி. எல்லாம் சொல்லுங்க நீதி. எல்லாம் சொல்லுங்க நீதினால நிரம்பி இருக்க. நாடி நரம்பெல்லாம் நீதி வெறியினால ஊர் நாள் அந்த மாதிரி ஆயிடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனதுனால இப்ப பாருங்க, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இங்க பரிசுத்தமாகுதல்ங்கிறது என்னன்னா பலன். பலன் என்ன அர்த்தம்? இட்ஸ் a fruit. பாருங்க, and the outcome of this eternal life. எல்லாம் சொல்லுங்க outcome. இன்னும் சொல்ல போனா holiness is a by product. பை ப்ராடக்ட்னா புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று வாங்கினீங்கனாலே அதோடு சேர்த்து இன்னொன்று கொடுத்துருவாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறோம். முன்னாடி வந்து சாமான்லாம் வாங்கி முடித்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு இப்போ இங்கே காசு கொடுத்து தான் கொடுப்பாங்க. கிருபையில் வளர்ந்துட்டாங்க ரொம்ப. பை ப்ராடக்ட். ஒன்று பிரியாணி வாங்கும்போதே சம்பல் சால்லாம் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஒன்று வாங்கும்போது ஒன்று வந்துடுது இல்லையா? அது மாதிரி தான் நீதி கிருபை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பலன் என்ன? இட்ஸ் a fruit. அதாவது கிருபை ரூட்டாக இருந்தால் ஹோலினஸ் ஃப்ரூட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கிருபை வேறா இருந்தால் பரிசுத்தம் பலனாக இருக்கும். நம்ம வந்து பழமெங்க நான் சொல்கிறேன், மரமே இல்லையே பாஸ், வேறே இல்லையே பாஸ், வேரும் இல்லை மரமும் இல்லை இலையும் இல்லை பூவும் இல்லை. ஆனால் டைரக்டாக நீங்கள் எங்கே வந்துடுறீங்க? வேர் இஸ் ஒபீடியன்ஸ்? வேர் இஸ் ஒபீடியன்ஸ்? ஏன் பாஸ்டர் நீங்களே ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்களா? எங்கே கீழ்ப்படிதல், எங்கே பரிசுத்தம்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், மரமே இல்லையே.
நீங்க கிருபை என்கிற மரம் கொண்டு நீதி என்கிற வேர் கொண்டு அதை ஊத்தி வளர்த்தீங்கன்னா அதுல தொங்குகிற பழம் பரிசுத்தமும் கீழ்ப்படிதலுமா இருக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் பரிசுதான், பலன்தான் பரிசுத்தம், கீழ்ப்படிதல். கிருபை வேர் கொள்ளாமல் இது வரவே வராது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் வழியில வராத பரிசுத்தம் கிருபையின் வழியில வரும். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிடாமல், அதே 6 அதே ரோமன் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாயிராமல் கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். You are not under the law, you are under the grace. அப்போ பிரமாணத்துக்கு கீழே முயற்சி 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 பண்ணி வராத பரிசுத்தம், கிருபைக்கு கீழே இயேசுவின் கீழ்ப்படிதல், அவருடைய நீதி, அவருடைய கிருபை, இதையெல்லாம் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ராஜாவை போல ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. செவ்வாய் மாலை வாருங்க, இன்னும் நிறைய பேசுவோம். இது எனக்கு இதை பேசி அதை பேசுவோன்னா இப்படிலாம் இல்லை. இது அப்படி ஃப்ளோ ஆகிறதெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். கிருபையின் ஆவிலிருந்து என்னென்னலாம் ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் பேச போகிறோம். க்ளோரி டு பி த லிவிங் காட். ராஷா கமா ஹோ சேகே ரெஹனமோ ஷான்டு லோ ப்ரோகா ஷான்டே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, யூ ஆர் நாட் அச்சீவர், யூ ஆர் அ ரிசீவர். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a receiver. எல்லாம் சொல்லுங்க, நான் பெறுகிறேன். இயேசு செய்து முடித்ததை இலவசமாய் கிருபையினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ கிருபையினால என்னுடைய எஃபோர்ட் இல்லாம கடவுள் எனக்கு ஒன்றை தர்றார் அப்படின்னா உங்களுக்கு பெருமையே இருக்காது. அதனாலதான் 1 கொரிந்தியர்ல படிக்கிறோம், மாம்சமான ஒருவனும் பெருமை பாராட்டாத படிக்கு. அப்படின்னா அர்த்தம், ஒருத்தனும் அங்க என்ன பண்ண முடியாது, பெருமை பாராட்டவே முடியாது. ஏன்னா இங்கு நான் என்னுடைய எஃபோர்ட்னால எதுவுமே நடக்கல. அவருடைய கிருபையினால தான் எனக்கு சுகம், ரட்சிப்பு, மன்னிப்பு, விடுதலை, ஐஸ்வர்யம் சகலத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அதனாலதான் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? முந்தின வசனம் போடுறா, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் ஊரே வேண்டான்ச்சா நீ வாங்குறாரு. முடியாத கேஸெல்லாம் இவர் எடுத்துக்கிறாரு. உலகத்துக்கு அதை சாட்சியா கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. கிருபையின் சின்னங்கள். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கிருபையின் சின்னமா நீங்க இருக்க போறீங்க. Your life it's a symbol of grace. ஆமென். உங்களை பார்க்கிறவங்களே கிருபை புரிஞ்சுப்பாங்க. நீ இப்படி வர முடியும்னா கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நீ இப்படி உயர முடியும்னா கடவுள் வல்லவராகவே இருக்கிறார். கடவுள் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். வாழ்க்கை எல்லாம் கிருபையின் சின்னங்களாகவே இருக்க போகிறது. ஹல்லேலூயா, glory to be the living God. அதனாலதான் மாம்சமான யாரும் பெருமை பாராட்ட முடியாது. இதெல்லாம் இந்த கிருபையெல்லாம் நீங்க விளங்கும் போது யாரையும் அற்பமா நினைக்க மாட்டீங்க, எல்லாரையும் மேன்மையா நினைப்பீங்க. ஐயோ, இவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே, இவனுக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரே. பாவத்துல வாழ்ற மக்களை பார்க்கும்போது கூட உங்களுக்கு கோபம் வராது, மனதுருக்கம் உங்களுக்கு வரும். ஏன்னா இயேசு பாவத்தில் வாழ்ந்த மனுஷனை பார்த்து கோபம் கொள்ளல, மனதுருகினார். Jesus moved with compassion. இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். மனதுருகினார். கடவுள் பாவத்தின் மீது கோபமாய் இருக்கிறார் என்பது பிரமாணத்தின் சிந்தனை. அது பிரமாணத்தின் வாயிலாக வந்த சிந்தனை. ஆனால் தேவனுடைய மனது, அவர் கோபமா இல்லை. அவர் சொல்றார், நான் கிருபை செய்யவே விரும்புகிறேன், கிருபை செய்யவே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இரக்கம் செய்யவே நான் விரும்புகிறேன், தயவு செய்யவே நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ராமா ஷேகாரா கோதேரேபோ. இந்த கிருபையின் ஆவி உங்களை நிரப்பட்டும், அந்த கிருபையின் வல்லமை உங்களை நிரப்பட்டும், அந்த கிருபையின் பலன் உங்களை நிரப்பட்டும். இந்த கால வேளையில என்னுடைய கீழ்ப்படிதலினால் அல்ல, அவருடைய கிருபையினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நான் நீதிமான். தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் ஹல்லேலூயா எனக்கு வருவது எனது செயலினால் அல்ல. ஹல்லேலூயா. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான திங்ஸ் என்ன தெரியுமா? கடவுளுடைய கிருபை உங்களுக்கு வருவதினாலே, அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்றதுனால நீங்க ஏதாவது ஒரு ஆக்ட் பண்றீங்க பாத்தீங்களா, கடவுள் அதுக்கு ரிவார்ட் பண்றாரு. புரியுதான்னு தெரியல. அதாவது அவர் தான் கிருபையை தராரு, அந்த கிருபையை நீங்க பெறுறீங்க, பெற்றுக்கொண்டு நீங்க ஏதோ ஒன்று செய்றீங்க பாருங்க, ஒரு செயல் செய்றீங்க, கிருபையை பெற்று சில செயல் நீங்க செய்றீங்க, கடவுள் சொல்றாரு அதுக்கு ரிவார்டு அவனுக்கு கொடு அப்படிங்கிறாரு. ஆண்டவரே ரிவார்டு எனக்கு எதுக்கு, நீங்க தான் கிருபையை கொடுத்தீங்க. இது எப்படின்னா, அதனால தான் பாருங்களேன், இட்ஸ் a பியூட்டி ஆஃப் காட். அவர் தான் செய்கிறாரு, ஆனால் பாராட்டையும் இதையும் அவர் நமக்கு தரார். நம்ம மேன்மை பாராட்ட முடியாது, ஆனால் நம்மளை அவர் மேன்மை பாராட்டுகிறார். அதனால தான் ஏசு சொன்னாரு, நான் என்னை பற்றி பெருமையாக பேசுறது இல்லை, என்னை பற்றி பெருமையாக பேசுறது தான் என் அப்பா இருக்கார்ல. நான் ஒன்றும் சுயமாக பேசுறது இல்லை, என் பெருமையை நான் பேசுறதே கிடையாது. என் பெருமையை எங்கள் அப்பா பேசுவார். மகிமை. அதனால தான் வானத்தை திறந்து பேசுறாரு, மகிமைப்படுத்தினேன் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நீங்கள் நானும் பெருமை பாராட்ட வேண்டாம், ஆனால் உங்களை அவர் பெருமை பாராட்டுவார். உங்க பேரை நீங்க பெருசாக்க வேண்டாம். அவர் சொல்றார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இட் இஸ் மை ஆக்ட். இது என் செயல். ஹல்லேலூயா. வாக் ராஷாகரபோ கோட்டாலபாரபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரமஹா சேகே. அவர் கிருபை அளிக்கிறார், நாம் ஒன்றை செய்கிறோம். கடவுள் சொல்றாரு, பியூட்டிஃபுல், வெல் டன் அப்படிங்கிறார். ஆக்சுவலி நான் அவர் பலன் கொடுக்க போய் தான் நான் பண்ணேன், ஆனால் அவர் வெல் டன் அப்படிம்பார். எஸ் எஸ் எஸ், தட் இஸ் a love of daddy, that is a love of, that is a grace of God. Hallelujah. இதை நீங்கள் பெறுகிறவர்கள், இந்த கிருபையை பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள், இந்த நீதியாகிய ஈவை பெறுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருந்ததோ, எதெல்லாம் உங்களை ஆண்டு கொண்டிருந்ததோ, இனி அதன் பேரிலே உங்களுக்கு ஒரு ஆளுகை உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கெட்ட காரியங்களால் நிரம்பின உங்க வாழ்க்கை இந்த நாள் இருந்து ஜீவனால் அது நிரம்ப ஆரம்பிக்கும், ஜீவனால் அது நிரம்ப ஆரம்பிக்கும், பலத்தால் நிரம்ப ஆரம்பிக்கும், நன்மையினால் நிரம்ப ஆரம்பிக்கும். துதி உங்க வாழ்க்கையில கிளம்புகிறது, புதிய பாடல்கள் கிளம்புகிறது, ஆர்ப்பரிப்பு கிளம்புகிறது, ஆனந்தம் கிளம்புகிறது. மற்ற மனிதர்களை மேன்மையா என்ன ஆரம்பிக்கிறீர்கள். இதுவரை வராத பெருக்கமும் செழிப்பும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய கிருபையின் ஆவியை இந்த கால வேளையில் நீர் ஊற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மனங்கள், எங்கள் இருதயங்கள், எங்கள் வாழ்வு அனைத்தையும் இந்த கிருபையின் பிரவாகத்தால் நீர் மூடுவீராக. இந்த மாதம் ஹல்லேலூயா, அந்த கிருபையின் பிரவாகத்தின் மாதம் சொன்னீங்களே, ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை உண்டாகட்டும் ஒவ்வொருத்தருக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்க அப்படியே சேரிங்க, உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் எ ரிசீவர். இப்போ நம்ம ஆண்டவருக்கு இன்னும் கொடுக்க போறோம். ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? ஐ அம் எ ரிசீவர், therefore I am give. உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுக்கிறேன். அவர் கரம்தான் எனக்கு கொடுத்தது என்று நான் நம்புகிறேன் என்றால், அந்த நம்பிக்கையை நான் கொடுப்பதின் மூலம் வெளிப்படுத்துகிறேன். சிம்பிள். ரொம்ப பெரிய பிரசங்கம்லாம் தேவையில்லை. கொடுக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் இதை உண்டாக்கல, அவர் தான் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நான் கொடுக்கறது மூலம் சொல்றேன். ஆமென். அதனால தான் நம்முடைய தசம பாகங்கள், நம்முடைய காணிக்கைகள், ஆபிரகாம் வந்து தசம பாகம் கொடுத்தான் தேவனுக்கு. ஏன் கொடுத்தான்? ஏன்னா 300 வேலைக்காரர்களை கொண்டுட்டு போய் 4 ராஜாவை ஜெயிச்சுட்டு வந்துட்டான். சாத்தியமா? 318 வேலையாட்களை கூட்டிட்டு போய், வேலையாட்கள் அவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் கிடையாது, யுத்த வீரர்கள் கிடையாது. சும்மா இந்த இட்லி தட்டையும் பொரிக்காஞ்சட்டியையும் எண்ணெய் கரண்டியும் தூக்கிட்டு போய் வாரில் வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க.
4 ராஜாவை ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் மெல்கிசேதேக் சொல்றாரு, அங்க ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் தான் மெல்கிசேதேக். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் கம்மியா இருக்கலாம், ஆளும் கம்மியா இருக்கலாம், ஆனா வெற்றி உன்னுடையதாக இருக்கும். வெற்றி உன்னுடையதாக இருக்கும். ஆமென். ஜெயம் உன்னுடையதாக இருக்கும். ஏன்னா ஜெயம் எந்த வீரனும் குதிரையின் வீரியத்தால் தப்பான், சௌரியத்தினால் ரட்சிப்பு வர்றதில்ல. ஜெயம் கர்த்தராலே வருகிறது. The victory come from the Lord. ஆமென். அப்போ ஒரு பொருளாதார வெற்றியை அவன் அடைகிறான். பொன் எல்லாம் குவிஞ்சு கிடக்குது, கொள்ளையடித்து கொண்டு வந்துட்டான். கொள்ளை போனதை மீண்டும் கொள்ளை கொள்ளுகிறான். ஆமென். இப்போ அதுல இருந்து 10% எடுத்து மெல்கிசேதேக்கு அவன் கொடுக்கிறான். அவன் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறான். பாருங்க, இதை ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி ஆக்கிறாதீங்க. ஆபிரகாம் கொடுத்த காலத்துல நியாயப்பிரமாணமே கிடையாது. டைத் இஸ் பிஃபோர் த லா. நியாயப்பிரமாணம் ஒன்றும் வரவே இல்லை. இது அன்பின் பிரமாணம். என் வெற்றி உங்களால தான் வந்துச்சுப்பா. நான் என் கையில் இன்னைக்கு 100 ரூபா வந்துச்சுன்னா அது நீங்க தான் கொடுத்தது. இதை நான் கொடுப்பதின் மூலம் நன்றி உணர்வோடு வெளிப்படுத்துகிறேன். அவ்வளோதான். ஐ எம் a receiver அப்படிங்கிறத நான் கொடுப்பதன் மூலம் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் நான் கொடுக்கிறேன். ஆமென். ஏன் அப்படி கடவுள் வச்சாருன்னா, இந்த பணம் உங்களை ஆண்டக்கூடாது. ஆமென். ஆமா, சிலர் அதை ஆள ஆரம்பிச்சிருது. அதனாலதான் கடவுள் இந்த இதை வச்சார். நீ கொடுப்பதன் மூலம் நீ அதை ஆள முடியும். இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னா நீங்க அதை ஆள்றீங்கன்னு அர்த்தம். அது சொல்ற இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா அது உங்களை ஆண்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். God is my master, money is my servant. Amen. Wow, wow, wow. கரங்களை எடுத்துக்கொள்வோம். Your tithes and seed, your offering, whatever be. ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். அப்படி செலுத்தும் பொழுது நீங்கள் செலுத்துகிற அந்த பதிவை, அந்த ரெசிப்டை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் அதை செக் பண்ணி கொள்றதுக்கும் கணக்கு வைப்பதற்கும் உதவியாக இருக்கும். 10 கோடி மதிப்பிலே ஒரு ஆலயத்தை நாம் கட்ட இருக்கிறோம். ஆமென். அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அது எத்தனை கோடிக்கு வேணாலும் நம்ம கட்டுவோம். ஆமென். ஆனால் சில என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் சபையில் எல்லாரும் கோடீஸ்வரர்களா? ஆமாங்க, நாங்கள் கோடீஸ்வரராக தான் பார்க்குறோம் எல்லாரையுமே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரையும் செல்வந்தர்களாகவே நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு தெரு கோடி, நாளைக்கு பல கோடி. ஆமென். எல்லாரும் அப்படி வந்தவங்க தாங்க. அதனால கவலைப்படாதீங்க. உங்க கையில தான் செல்வத்தை கொடுக்க போறார். லட்ச லட்சமா, கோடி கோடியா நீங்க சம்பாதிப்பீங்க. தேவனுக்கென்று நாம் கட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை கட்டுறார், அப்புறம் நாம் அதெல்லாம் செய்வோம். ஆமென். இப்பவுமே எத்தனையோ லட்சங்கள் ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ற அளவு கடவுள் நமக்கு திராணியை கொடுத்திருக்கிறார். ஆமென். செய்ய போகிறோம். அப்படி ஆலயத்திற்காக நீங்கள் செலுத்த விரும்புகிற பிள்ளைகள், பின்னாடி பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் போடலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்குன்னு செலுத்துறீங்கன்னா அப்படி குறிப்பிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் செலுத்துங்க. உங்கள் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் ஒரு பில்டிங் ஃபண்ட் எது வேணாலும் கையில் எடுத்துக்கோங்க. ஜெபம் செய்ய விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, உமது கரத்தில் வாங்கியிருக்கிறோம் என்பதை நாங்கள் கொடுப்பதன் மூலம் சொல்லுகிறோம். We are not self-made millionaire, we are a God-made millionaire. என் சாமர்த்தியமும் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தரவில்லை. எங்கள் வேலையும் எங்களுடைய வாய்ப்புகளும் இது எங்களுக்கு தரவில்லை. அதெல்லாம் ஒரு வழி. ஆனால் நீரே ஆதாரமாக இருக்கிறீர். நீர் ஆதாரமாக இருந்தபடினால் இவைகள் எங்கள் கைகளில் வந்தது. நாங்கள் எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். விசுவாச விதைகளை நாங்கள் விதைக்கிறோம். பயமின்றி கொடுப்பதின் மூலம் பெருக முடியும் என்று நீர் சொன்னதை நாங்கள் நம்புகிறோம். அப்படி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், அந்த விதைகள் மீதும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெருக்கங்களையும் நான் பேசுகிறேன். 100 மடங்கு அவர்கள் அபிவிருத்தி அடையட்டும். ஹல்லேலூயா. கிருபையின் நாள் வருகிற வெற்றிக்கும் செழிப்புக்கும் ஆதாரமாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.